அனைவருக்கும் வணக்கம். சூரபத்மன் என்பவன் யாரு? சூரபத்மன் என்பவன் ஒரு அரக்கன். ஆனா அவன் சிறந்த சிவபக்தன், புத்திசாலியும் கூட. அவன் சிவனை நோக்கி தவம் இருந்து புத்திசாலியான ஒரு வரம் வாங்கியிருக்கான். அது என்னன்னா, சிவபெருமானே, இந்த உலகம் அத்தனையும் நானே ஆட்சி புரியணும், என்னை யாராலையும் அழிக்க முடியக்கூடாது அப்படின்னு வரம் கேட்கிறான். ஆனா அதற்கு சிவபெருமான், இந்த உலகத்துல அழிவே இல்லாத ஒரு விஷயம்னு எதுவுமே கிடையாது, அதே போல உன்னை யாராலையும் அழிக்க முடியாதுங்கிற வரத்தை என்னால தர முடியாது, வேற ஏதாவது கேளு அப்படின்னு சிவபெருமான் சொன்னதும் சூரபத்மன் என்ன கேட்டான் தெரியுமா? சரி, உங்களை சேர்ந்த சக்தியை தவிர வேற எதாலும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாது அப்படின்னு கேட்கிறான். அதற்கு சிவபெருமானும் சிரித்து கொண்டே, சரி அப்படியே தருகிறேன் அப்படின்னு வரமும் கொடுத்துடுறாங்க. இதுதாங்க சூரபத்மன் வாங்கின புத்திசாலித்தனமான வரம். இந்த வரத்தினாலதான் தேவர்களும் 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் அவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? இப்படி வரம் வாங்கின சூரபத்மன் 7 உலகத்தையும் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான். அத்தனை தேவர்களையும் முனிவர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்து அவங்களுக்கு பல ரூபத்துல துன்பங்கள் கொடுக்க ஆரம்பிச்சான். இதுதாங்க தேவர்களோட புலம்பலுக்கான காரணம். பிரம்மதேவர் உள்ளிட்ட அத்தனை தேவர்களும் சிவபெருமான் கிட்ட சென்று, சிவபெருமானே, சற்று எங்களை பாருங்கள், தவத்தில் இருந்து எங்களுடைய வேண்டுதலை கேளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானும் கண்களை திறந்து, வாருங்கள், தங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. தாங்கள் அறியாததுன்னு எதுவும் இல்லை, சூரபத்மன் ஒருத்தன் பிறந்து வந்து எங்களையெல்லாம் போட்டு வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கான். நாளுக்கு நாள் அவன் கொடுக்கிற துன்பங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எங்களுக்கு இதுல இருந்து எப்பதான் விடிவு காலம் கிடைக்கும்? எங்களுக்கு ஒரு உபாயம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. சிவபெருமானும் சற்று யோசித்து விட்டு, ஆமாம், அவனுக்கு நான் தானே வரம் கொடுத்தேன், நானோ அல்லது என்னை சேர்ந்த சக்தியோ அல்லாமல் அவனை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு வரம் கொடுத்திருக்கேன், யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. இதை கேட்டு கவலைக்குள்ளான தேவர்களோ காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. காத்திருந்த தேவர்களுக்கு விடை கிடைத்ததா? சிவபெருமான் அவர்களுக்கு என்ன உபாயம் சொன்னாரு? பொறுத்திருந்து பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.